வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு விசித்திரமான ஆன்மீக உண்மையை பற்றி தான் பேச போகிறோம். அதாங்க ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம ஒரு சிறிய செயலை மட்டும் செய்தாலே போதும், நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு சுபிஷம் வளம், உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன செயல் அப்படின்னா, காக்கைக்கு ஒரு பொருளை வச்சிங்கனாவே அதுவே ஒரு புனித செயலாக மாறும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இதில் இருக்குது. ஆடி அமாவாசையுடைய முக்கியத்துவம். அமாவாசை சந்திரனின் ஒளி இல்லாத நாள். ஆன்மீக ரீதியில் இது பித்ரு தர்ப்பணம் செய்ய ஒரு சிறந்த நாள். நம்ம முன்னோர்களின் ஆத்மாக்கள் இந்த நாளில் பூமிக்கு வருவதாக நம்பப்படுகிறது. அதனால் தான் இந்த நாளில் தர்ப்பணம், அன்னதானம், ஜபம்லாம் முக்கியமானது. காக்கைக்கும் முன்னோர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தேவ புராண காலங்களில் இருந்து ஒரு நம்பிக்கை உண்டு. காகங்கள் முன்னோர்களுடைய தூதர். அதனால தான் தர்ப்பணத்துக்கு பிறகு உணவை முதல்ல காகத்துக்கு கொடுக்குறாங்க. காக்காய் வந்தால் அது பித்ருக்கள் அந்த பச்சை உணவை ஏற்றுக்கொண்டதற்கான சின்னமாக கருதப்படுகிறது. அந்த ஒரு பொருள் என்னன்னா, பிசைந்த சோறு, நெய், எள், ஜீரகம். இந்த 4 பொருளையும் சேர்த்து ஒரு சிறிய அளவில் பந்தாக செய்து காக்காய்க்கு வைக்க வேண்டும். சிலர் சாம்பார் சாதம், பாயாசம் போன்றவற்றையும் வைக்கலாம். ஆனால் தர்ம உணவு எனப்படுறது ஒரு சுத்தமான முறையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய உணவு. அதை வீட்டோட மேற்கு திசையில் வச்சு காக்காய் வரட்டும் என்று நம்ம மனதில் தியானிக்க வேண்டும். காக்கைக்கு உணவு வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். நீங்கள் உணவை வைக்கும்போது இதை சொல்லுங்கள். ஸ்வதா நம பித்ருபியா இமா ந மயா நிவாதிதம் நைவைத்தியம் இப்ரதத் கிருஷ்ணாந்தம். இதனுடைய பொருள் என்னன்னா, பித்ருக்கள் இந்த நைவேத்தியத்தை ஏற்கணும். மனசார நன்றி சொல்லுங்க. அதுவே உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையாக இருக்கும். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, பித்ரு தோஷம் குறையும், குடும்பத்தில் கலசம் குறையும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி, பணம் இவற்றை எல்லாத்துலேயுமே வெற்றி காணலாம், மன நிம்மதி கிடைக்கும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பல கட்டங்களில் நீங்கள் உணரப்படுவீர்கள். இதை தவிர செய்யக்கூடிய கூடுதலான காரியங்கள் இன்னும் இருக்குது. அதாவது அன்னதானம், தர்ப்பணம், மரம் நடுதல், விளக்கு பூஜை, நெய் தீபம் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இன்னும் நன்மையை நம்மளுக்கு கொடுக்கும். நண்பர்களே, ஒரே ஒரு செயல்தான் காக்கைக்கு உணவு வைக்கும் புண்ணியம். இதை செய்யும் வரை முன்னோர்கள் உங்கள் வீட்டில் வரலாமா என காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. உங்களுக்கு புண்ணியம் சேரும். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை பலமானவர்களாக ஆக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.